பசியுடன் இருந்த ஒரு நரி உணவு தேடி சாய தயாரிப்பாளர்கள் குழுவை தடுமாறி கண்டது. அவர்கள் துடிப்பான நீல சாயத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஆர்வத்துடன் நரி அருகில் வந்தது. நிறமாற்றம். நரி மோப்பம் பிடித்தபோது அது தற்செயலாக நீல சாய தொட்டியில் விழுந்தது. பிரகாசமான நீல நிறத்தில் மூடப்பட்டிருந்த நரி பீதியடைந்து பட்டறையிலிருந்து வெளியே ஓட்டியது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் நீல நரியை பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்தன. அவர்கள் இதற்கு முன்பு இவ்வளவு அற்புதமான உயிரினத்தை பார்த்ததில்லை. நீல நரி தனது புதிய சக்தியை உணர்ந்து மற்ற விலங்குகளிடமிருந்து உணவையும் மரியாதையையும் கோரத் தொடங்கியது. ஒரு ராஜாவின் ஆர்வம். சிங்க ராஜா நீல நரியை பற்றி கேள்விப்பட்டு விசாரிக்க முடிவு செய்தார். அவர்கள் சந்தித்தபோது நீல நரி தனது அரச முகத்தை பராமரிக்க முயன்று ஆழமான கட்டளையிடும் குரலில் பேசியது. உண்மை வெளிப்பட்டது. ஆனால் காட்டு நாய்களின் கூட்டம் அருகிலுள்ள ஒரு மான் ஒன்றை துரத்தியபோது நீல நரியின் உள்ளுணர்வு அதை ஆக்கிரமித்தது. அது உரத்த உயர்ந்த குரலில் குள்ளநரி கூக்குரலிட்டு தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தியது. சிங்க ராஜாவும் மற்ற விலங்குகளும் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து நீல நரியை துரத்தின. ஒழுக்கம். நாம் இல்லாத ஒன்று போல் நடிப்பது இறுதியில் நமது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை கதை நமக்கு கற்பிக்கிறது. நேர்மையும் நம்பகத்தன்மையும் வாழ வேண்டிய அத்தியாவசிய நற்பண்புகள்.